பாய். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், உங்கள் லைவ் மாதிரி ஏன் லைவ் இல்லை. அங்கே டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் பேசுறது, இந்த தூக்கி காமிக்கிறது, அமுக்கி காமிக்கிறது, எந்திரிச்சு இந்த டக்கட டக்கடன்னு ஆடுறது, இந்த அங்கே பொண்ணுகளுக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு ஒன்றுக்காகாத ஒரு ஆம்பளை பொறுக்கியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஆம்பளை பொறுக்கிக்கு ரூட்டு விட்றாங்களே ஐட்டங்கள், சில ஐட்டங்களை. அந்த மாதிரி லைவ் ஏன் லைவ்லன்னு நினைக்கிறீங்களா? வந்து எவே தப்பான கமெண்ட் போடுறேன், எவே ரூட்டு விட்றேன், எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் தூக்கி போடுறாரு. ஏன் நானே நிறையா தான் நான் தூக்கி போட்டிருக்கேன், நிறையா தான் நான் தான் நேற்று வந்து கதர்னாங்களா அவங்கள பூரா நான் தான் தூக்கி போட சொன்னேன். எனக்கு அப்படி ஒரு சூப்பர் சாட்டே வேணாம். சூப்பர் சாட் வந்து சும்மா விஷயம் எல்லாமே அங்கே வந்து கொடுக்குறான், எனக்கு தெரியாது. அங்கே வந்து போடுற மாதிரிலாம் இங்கே வந்து கமெண்ட். இந்த தமிழ் இனத்தின் தலைமகன் அந்த தருதலவன், அவன் தருதலை பெத்த மையன்னு போடணும். அவனையெல்லாம் நான் என்னத்தை சொல்ல, அவனே என்னத்தை சொல்ல வந்து என்ன கமெண்ட் போட்டிருக்கேன் அன்னைக்கு வந்து ஏன்னா அடுப்படி கருப்பா செவப்பான்னு கேட்டுட்டு அவனே தூக்கி டெலிட்டு கொடுத்துருக்குறேன். அவனை தூக்கி பிளாக்ல போட்டிருக்காரு. இப்படியெல்லாம் வந்து அங்கே போடுற கம்பெனி. உனக்கு தான் சூடு சொரணை இல்லாமல் நீ உளுத்து போய் உட்காந்துருக்கனா, எல்லாரும் அப்படியே உட்காந்துருப்பா. காசுக்காக இந்த வேலை பண்ணுற பற்றியா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா? காசுக்காக என்ன வேணாலும் பேசட்டும், எது வேணாலும் பேசணும், குடும்பத்தையும் பேச விட்டு கூத்தியாவையும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியே. இது மாதிரி தான் எல்லாரும் லைவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா வந்து அவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. வந்து பொம்பளை பொறிக்கா தெரியுது, பக்கத்தில் ஒரு ஆம்பளை பொறிக்கு மூஞ்சியை பார்த்தா அவனுக்கு குதிரை மூஞ்சியை பார்த்தா எப்படி தெரியுது? கணச்சிக்கிட்டே இருக்கிறாளே. அந்த ஆம்பளை பொறிக்க பொறுக்க போனால் நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. அது தெருவா நின்று பஸ் ஸ்டாண்டாக நின்று வீதியாக தெரிஞ்ச ஆம்பளை பொறுக்கியை கொண்டு வந்து குடும்ப இடத்துல பொம்பளை பொறுக்கி. உன்னை மாதிரி ஒவ்வொரு கூத்தியா வீட்டுக்கையும் இல்லை பக்கத்து இந்த கூத்தியாவையும் கூப்பிட்டு வச்சுட்டு உட்கார வச்சு லைவ் போட்டுக்கிட்டு உன்னை மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன இதுக்கு அந்த மூத்திரத்தை குடிக்க போகிறீங்க? என்ன தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன், நீ என்ன இந்த படுக்க விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்ன தானும் படுக்க மாட்டேன், நீ தான் படுக்கணும். நீ படுக்காம தானே, நீ படுக்கலன்னா எல்லாம் தான் வந்து படுப்பாங்க. எல்லாம் தான் வந்து படுப்பாங்க. அந்த படுக்க விடாத அளவுக்கு அவர் தூக்கி எல்லாத்தையும் பிளாக்ல போடுறாரு. புரியுதா? இப்போ நான் சொல்கிற கருத்து புரியுதா? நீ ஒழுக்கமாக இருந்து நீ ஒழுங்காக இருந்துக்கிட்டுல நீ பேசணும். இப்போ இது என்ன நடக்கணும், நீ ஏன் கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி வர்ற கமெண்ட்டை வரும்போது நீ அவங்கள இந்த கேள்வி கேட்டுட்டு நீ தூக்கி பிளாக்ல போகணும். ஒரு ஐட்டத்தை சிங்கப்பூர் சர்வீஸ் ஐட்டம் நீ அவளை இது பண்ணுற அதை பண்ணுற நீ என்னென்னமோ கேட்கும்போது உனக்கு கோவம் வந்து நீ தூக்கி பிளாக்ல போடுற ஒரு ஐட்டத்தை சொல்லும் போதே. அப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறவளுக்கு அவங்க நறுக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கும்போது இருக்கிறவனுக்கு கோவம் வராதா? ஊர் மேஞ்ச ஹவுசாரிக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற, அவளுக்கு வர்ற பேட் கமெண்ட்டை பூரா உட்காந்து ஸ்பேனர் வச்சு பிடிச்சிக்கிட்டு திரிகிற, விடிய விளக்கு பிடிச்சிக்கிட்டு திரிகிற. என்ன இதுக்கு நீ அவரை இது பண்ண வர்ற? ஏதாவது இந்த நீ பேசுறதோ பேசி இனிமே நான் அப்புறம் சட்ட நடவடிக்கை எடுக்க வைப்பேன். நான் வேணாம் உங்களுக்காக உடம்பு முடியல, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவர் உடம்பு முடியாத மனுஷன், அதனால நான் உர்ரே சுமின்னு சொல்றாருங்க, விட்டுருங்க. நீங்களும் பேசியிருக்கீங்களா அவர்கிட்டாக்க? அந்த ஒரு கண்ணியத்தை உனக்கு சலான்னு சொல்லி தானே நல்ல மதிப்பாக தானே பேசினார் அந்த மனுஷன். அப்பா நீ அந்த மனுஷனை பார்த்து நீ வந்து நீ பொம்பளை பொறுக்கின்ற பூரா அவரை பொறுக்க வந்து ஆம்பளை பொறுக்கிய, அவரை பொறுக்க வந்து வந்தவளுக்கு பூராமே ஆம்பளை பொறுக்கிய. நீ என்னத்துக்கு எது இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நீ என்ன மயத்துக்கு பேசுற? உனக்கு அப்படி கீழே உள்ள சாமான் எரியுதுன்னா நீ ஏன் கூட வந்து குடும்பம் நடத்தணும், என் கூட எவனும் பேசக்கூடாது. அது என்ன நீ உனக்கு என்ன, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ ஊர் மேய்ச்சிக்கிட்டே திரிவேன், நான் பின்னாடியே திரிவேனா? அதே மாதிரி டேய் எவனா இருந்தாலும் சுகையிட்ட கேட்டுக்கிட்டோம், அதை கேட்டுக்கிட்டோம். நீ எவனாவது சொன்னீங்க காலில் கிடக்கிற செருப்பட்டு அடிப்பேன், என் சூச்சாவை ஊற்றி மூஞ்சில அடிச்சு விடுவேன். எங்கிட்ட மேய்ஞ்சிட்டு வந்தவ அவளை அங்கே போய் கேட்க துப்பு இல்லாத நாய் அவள் யாருடா சம்மந்தம் இல்லாத வந்து கேட்டு எல்லாமே அனுபவிப்பா. நான் ஒரு பேரை சொன்னா நான் அவன்கிட்ட கேட்கணும் இவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவீங்களா? சொருப்பு பிஞ்சிரும். இந்த விளக்கு பிடிக்கிற மாமா பையங்க இந்த 4-5 பேர் இருக்கிறீங்க, அந்த ஆளுக்கு கூச்சா தூக்குறேன், அதோட கூச்சா தூக்குறதோட நின்றுக்கணும். நல்ல உறவுகளை நான் பேசவே மாட்டேன். அந்த பக்கம் இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் உறவுகளை நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தோட வாழு சந்தோஷமா போய் நீரியா, நீ அங்க இருந்தேன்னா யார் வந்து பேச போற அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அத்தனை கேள்விக்கு நீ தொங்கு. என்ன உட்காந்து உனக்கு தான் என்னமோ உட்காந்து என்ன அவ பக்கத்துல உட்கார ஓவரா சவுண்டை கொடுக்குற, அந்த ஐட்டம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீ அவரை பேசுவியா? நீ வீட்டுக்குள்ள நீ வந்து நுழைவ என்ன? இப்ப ஏசி வாங்கி கேட்டுருக்குற, இந்த ஏசிக்காக தாஜா பண்ணிக்கிருவா, அமைதியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா, நம்ம என்ன வேணாலும் பேசலான்னு பேசுறியா? அது இந்த கூடை கும்பிடு போடுறா அவட காசுக்கு வந்து காலை விரிக்கிறா பாரு, கண்டை வேண்டை விரிச்சிட்டு வந்து கடைசியில் காலம் போன காலத்தில் ஓட்ட வந்து விரிக்கிறா பாரு. வெக்கங்கட்ட ஆக்கங்கட்ட கூவை
ஏன்ட்ட எனக்கு 10 புருஷன் 20 புருஷங்கிறாள்ல, அத்தனை பேர்ட்டையும் உழப்பிட்டு வந்து அதை உழப்பிக்கிட்டு இருக்கா பாரு. இப்படித்தானே அவன் ஸ்டைலில் தானே சொல்லணும். மானஸ்தி ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கிறவங்கிட்ட இருந்து ஒரு 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 குடும்பத்தை பறித்து நம்ம ஆட்டை போட்டோன்னா பரவாயில்ல. நான் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கேன்றீல. அப்போ 50 பேர்ட்ட உழப்பினதை எதுக்கு தூக்கி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? 400 சிந்துக்கு அக்குசு பொந்துண்டுக்கிட்டு அதில் பிந்து மாதவி மாதிரி இருக்கா, பொந்து மாதவி மாதிரி இருக்கா. பொந்துக்குள்ளே போனவளுக்கு பிந்து மாதவி. உனக்கு வெக்கமல்ல? அடே சிக்கா அடிச்சாரு சிக்கா, கூட்டி விடுற நாயை, விளக்கு பிடிக்கிற நாயை, பேச நாயை. ஒரு குடும்பத்தில் அந்த ஐட்டம் அவனை தூக்கிட்டு போயிட்டா அவனோட இணைச்சி வச்சு போட்டா போட்டுக்கிட்டு தெரிஞ்ச கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த, வயசுக்கு தகுந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இப்போ குடும்பத்தோட 4 பேரோட சேர்ந்து இந்த ஐட்டத்தையும் சேர்க்குற. நான் இருக்கிற இடத்துல தான் அங்கே போச்சுன்னா இப்போ மாமியார் மாமனார்களுக்குள்ள மருமகன்ற இடத்துல கொண்டு போய் அவளை மானக்கட்டவளை கொண்டு போய் வச்சிருக்கிற. உன் ஊரில் இப்படி தான் பண்ணுவியா? உன் அக்காவுக்கு இப்போ உன் அத்தைக்கெல்லாம் இப்படி தான் கூட்டி விடுவியா? அடுத்த புருஷனை விளக்கு பிடிக்கிற மாமா பையில. நீ எல்லாம் பிஞ்சில் பழுத்தது. 26 27 வயசு தான் ஆகுது, பிஞ்சிலே பழுத்துருச்சு. ரொம்ப பழுத்து வடியுது. ஓவராக பண்ணக்கூடாது. உன் சைடில் இருக்கிற 1 2 அதெல்லாம் வந்து இங்கே வந்து போட போய் தான் நான் தூக்கி போட்டேன். எதுக்கு சும்மா எப்படி ஒரு மனுஷன் தூக்கி? உனக்கு கொஞ்சமாவது நீ இந்த காசு சூப்பர் சாட் வருது இதுலேயே தான் உன் கண்ணு கருத்துமா இருக்கே தவிர, ஒருத்திக்கிட்ட வந்து என்ன எந்த விஷயமா பேச வர்றாங்கன்னு அவருக்கு தெரியாதா? நீ சொல்கிறேன் உன்னை மாதிரி இந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ டபுள் மீனிங்கில் பேசலாமா? நீ பேசுகிற பற்றியா உன் லைவ் கேடுகட்ட லைவாக இருக்குது. வர வர ரொம்ப போகிற அஜாலு குஜாலுங்கிற மஜாலுங்கிற உஜாலுங்கிற. இது இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அக்கா தங்கச்சிகிட்ட. இங்கே பொம்பளை பிள்ளையே தான் இருக்குது. எல்லாரும் எவ்வளவு ப்ரோன்னு எவ்வளோ பேர் அவர்கிட்ட சகோதரிகள் பேசுகிறாங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அத்தனை பேர் சுகைல் ப்ரோ எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு எம்பிட்டு பேசுகிறாங்க. எத்தனை சகோதரிகள், அத்தனை சகோதரிகளும் தோழிகளும் இதுக்குள்ளே எவ்வளோ டீசெண்டாக கமெண்ட்டுக போடுறாங்க. ஏன் லைவ் தான் உங்கள் லைவா? பொம்பளை பிள்ளைகிட்டே இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைகளாக தான் அவன் வச்சிருக்கேன். இதெல்லாம் பேசக்கூடாது. நீ அப்படிப்பட்ட ஆளு. நீ தங்கச்சின்னு சொல்லி எல்லாமே இருக்கிறாங்களே, தங்கச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ வாயை ஒட்டக்கிறியா எம்பிட்டு பேச்சு பேசுகிற? நீ ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்தவன் தானே. அந்த முண்டை தான் தெருவா தெரிஞ்ச முண்டை, தேனா முண்டை. நீ ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவன் தானே. அக்கா தங்கச்சி உன் கூட பிறப்போ இல்லாட்டினாலும் ஒரு குழந்தையாக்களை புறமே நீ மதிப்பு கொடுத்து தங்கச்சிய மாதிரி தானே நீ அன்னத்தை சொல்ல. நான் வேற மாதிரி பேசி விட்டுருவேன். அப்படி மதிப்பு மரியாதையாக தானே இருந்த. இருந்துட்டு எதுக்கு உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இதில் அத்தனை சகோதரிகளும் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ கண்ணியத்தோடு இருக்காங்க. சகோதரிகளுக்கே அவர் யாராவது அங்கே ரூட் வந்து விட்டா தூக்கி பிளாக்ல போடுவார். அது முதல்ல உனக்கு தெரியுமா? யாருக்காக இங்கே வர்றாங்க சூப்பர் சாட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு தெரியாதா? பொத்திக்கிட்டு இருக்கணும். அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எந்த நாய்களுக்கும் தகுதி இல்லை, எந்த சொறி நாய் எந்த வெறி நாய்க்கும் தகுதி இல்லை. பொத்திக்கிட்டு இருந்துருங்க போகிறோம் போக்குகளை.